ஒரு சின்ன ஒரு ஃபுட் ட்ரக்குக்கு தான் வந்திருக்கோம். 30 ரூபா பிரிஞ்சி திருப்தியா சாப்பிடலாம். ஒரு முட்டை 10 ரூபா, மொத்தம் 40 ரூபா. அதுலயே வயிறு ஹைஜீனிக்கை பத்தி ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்ட வரைக்கும் ஹைஜீனிக் தான். என்னன்றதுல எல்லாரையும் பொதுவா காசு பரவாயில்ல சாப்பிட்டு போங்க. இல்ல ரொம்ப பசிக்குன்னு கேட்டாலும் நான் போடுறதுக்கு நான் ரெடி. காசு கொடுத்து வாங்கிதான் அப்படின்னு கிடையாது. நம்ம அம்மா உணவுக்கு அப்புறம் எங்க அம்மா உணவு தான் இந்த ஏரியால ஃபேமஸ். ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க குட்டி கிருத்திகா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கவியரசு கண்ணதாசன் நகர்ல இருக்க ஒரு சின்ன ஒரு ஃபுட் ட்ரக்குக்கு தான் வந்திருக்கோம். இது கரெக்டா எது எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து செந்தில் பிரியா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். வெஜ்ல வந்து பிரிஞ்சி இருக்கு, 30 ரூபாயில இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. நான்வெஜ்ல பாத்தீங்கன்னா மீன் சாப்பாடு, கறி சாப்பாடு, முட்டை சாப்பாடு இது எல்லாமே இருக்கான். நம்மளும் சாப்பிடலாம், மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். ஓனரும் பேசுறேன்னு சொல்லிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்பாடு நல்லா நிம்மதியா சாப்பிடலாங்க. இப்போ பிரிஞ்சி சாப்பிட்றேன்னா இந்த கடையில இருக்கிற பிரிஞ்சி மாரி அந்த கடையில நான் சாப்பிடுறேன். நம்ம அதிகாரத்துல தான் இந்த பிரிஞ்சி கிடைக்கும். ஒரு 30 ரூபா பிரிஞ்சி திருப்தியா சாப்பிடலாம். ஒரு முட்டை 10 ரூபா, மொத்தம் 40 ரூபா. அதுலயே வயிறு ரொம்பிடும். சாப்பாடு, மீன் எல்லாமே வைக்கிறாங்க. சின்ன இதுல வந்து பிரிஞ்சி ரொம்ப பிடிக்கும். மீன் வைப்பாங்க. 2 மீன் 30 ரூபா, ஒரு முட்டை 10 ரூபா. அது மொத்தமா நான் ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவேன். திருப்தியா வீட்டுல போய் சாப்பிட்டு நெக்ஸ்ட் எடுத்து அப்புறமா வண்டி ஓட்டுவேன். இவ்வளவு வருஷமா சாப்பிடுறீங்க? நான் இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6 வருஷமா இருக்கு. அப்பெல்லாம் வந்து இப்பதான் வண்டி மாறி இருக்கு. அப்பெல்லாம் வந்து மீன் படியில தான் இருக்கும். கரெக்டா சாப்பாடு எல்லாமே ஆட்டோல இருந்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுவாங்க. இப்போ வண்டி ஃபுல்லா வச்சு நல்லா கிரைண்டா வச்சு நல்லா சூப்பரா சாப்பிடுறாங்க. மற்றபடி டெவலப் பண்ணிட்டாங்க. அப்ப விட இப்போ ரொம்ப நல்லா. இப்போ அது இன்னும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா டெவலப் ஆயிருக்கு. குவாண்டிட்டி வைஸ் நிறைய நல்லா இருக்கு. வேற ஒண்ணு திருப்தியா சாப்பிடலாம். அப்ப நீங்க சாப்பிட்டதுக்கும் இப்ப நீங்க சாப்பிட்ட டேஸ்ட் மாறி அதெல்லாம் எதுவும் இல்ல, அப்படியே தான் இருக்கு. ஆனா இன்னும் நல்லா இருக்கு. இன்னும் நிறைய குவாண்டிட்டி வச்சு விக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விட இப்போ வந்து இன்னும் நிறைய இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கறதால நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல. 2 மீன் வந்து 30 ரூபான்றது இந்த இடத்துலயுமே அந்த பிரைஸ்க்கு தர மாட்டாங்கன்னா, ஆனா சில பேர் வாங்குற, சில பேர் கடையிலயும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கடையில இங்க ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இன்னொன்னு சொல்ல போனா மீன் இப்பதான் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மதியம் முட்டை தான் இருக்கும். முட்டை கறி அதுதான் வைப்பாங்க. இப்போ மீன் வைக்கிறதால மீன் கொஞ்சம் நல்லா விற்க ஆரம்பிச்சு. மற்றபடி ஒண்ணு இருக்காது. ஏன்னா நான் போய் சாப்பிடும்போது ஒரு மீனே ரேட்டே 30 ரூபா. இங்க இது கூட அதே எல்லாத்துலயும் இருக்கு. இன்னும் சின்ன மீனா இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பெரிய மீனுக்கு சின்ன மீனா இருக்கு. அதுக்கேற்ற ரேட்டு டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. மற்றபடி ஒண்ணும் இல்ல. நான் இங்க வந்து 5-6 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன் செல்வியம்மா கடையில. எனக்கு தெரிஞ்சு ஹைஜீனிக்கா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா, இங்க நான் நினைக்கிறத விட ஹைஜீனிக்கா தான் இங்க இருக்கு. டேஸ்ட் இருக்கான்னு பார்த்தா எல்லா டேஸ்ட்டும் அவங்க செல்வியம்மா கடையில சாப்பிட்றது வந்து எனக்கு வந்து எங்க அம்மா கடையில சாப்பிட்ற ஒரு ஃபீலிங்லயே தான் நான் சாப்பிட்டு இருக்கேன். என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஹைஜீனிக்கை பத்தி ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்ட வரைக்கும் ஹைஜீனிக் தான். நான் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஒரு 6-7 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். 6-7 வருஷமா இங்க தெரியும். எனக்கு 6-7 வருஷமா சாப்பிட்டுருக்கேன். பட் இங்க வந்து மீன் வந்தீங்கன்னா எல்லா வகையான மீன் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. இவங்க வீக்லி பசியோட வர்றவங்க வந்து இங்க வந்து காசு இல்லைனாலும் சாப்பாடு போட்டுதான் இவங்க அடிச்சு நான் பாத்துருக்கேன். பிரைஸ் பார்த்தோம்னா இவங்களுக்கு காசு ஒரு பொருட்டு கிடையாது. காசுக்காக இவங்க சாப்பாடு கடை வச்சிருக்கல அப்படிங்கிறது தெரியும். பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, புரியுதுங்களா? காசே இல்லாம நிறைய பேர் இங்க டெய்லி சாப்பிட்டு போறாங்க, எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஆனா மற்ற யாருக்கு பாதி பேருக்கு தெரியாது. அதனால பிரைஸை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க 20 ரூபா கொண்டு வந்தாலும் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, 50 ரூபா கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த சாப்பாடு கொடுப்பாங்க. பசியோட வந்தா பசி ஆத்திட்டு போகலாம். அப்படிங்கிற கடை தான் செல்வியம்மா கடை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 6-7 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கதான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் பெஸ்டா தெரியும் எங்களுக்கு. அதான் இப்போ விலையும் கொஞ்சம் நார்மலா இருக்கும். அவங்க தப்பா அதிகமாக சொல்ல மாட்டாங்க, நாங்களும் ஏமாற்ற மாட்டோம். பொருள் நல்லா இருக்குது, அவ்வளோ சுத்தமா இருக்கும். நல்லா சாப்பிட்டா நல்லா ரெகுலராக சாப்பிட்டுக்கிறேன். இங்கே தான் ரேட்லாம் நார்மல் ரேட்டு தான். அதையும் எல்லா கடை மாதிரிலாம் இல்லை. கறி வேணா கறி சாப்பிடலாம், மீன் வேணா மீன் சாப்பிடலாம், பிரிஞ்சி எல்லா சாப்பாடும் இருக்குது. மினிமம் 30 ரூபா. அவங்க 20 ரூபா கிட்ட கொடுப்பாங்க. அதுன்னு பொருள் நல்லா சொல்ல முடியாது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கு, அருமையா இருக்கும். நான் இந்த கடை ஆரம்பிச்சு கொஞ்ச நாளாக தான் சாப்பிட்டுக்கிறேன். அவரு கடை ஓனர் நல்ல ஒரு வாரி வைப்பாரு. அதே போல எங்க அம்மாவும் நல்ல டைப்புங்க. காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் சாப்பிட்டு போங்க. வேணுன்ற அளவுக்கு சாப்பிடுவாங்க. அதுக்கு நாங்களும் அதிகமா சாப்பிட மாட்டோம். ஆனா நான் அதிகமா சாப்பிடுவேன்.
எனக்கு தனியாக கவனிப்பாங்க. அதுதான் தெரியல அவங்களுக்கு மனசுல. ரொம்ப நாளா வரீங்கல்ல நீங்க? ஆமாங்க. ரெகுலர் கஸ்டமர். ஆனா என்னன்றதுல எல்லாரையும் பொதுவா காசு இல்லைன்னா பரவாயில்ல சாப்பிட்டு போங்க. அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க தெரியாதுனாலும் சரி, அவங்களுக்கு தேவை சாப்பாடு பச்சை ஆக்குறோன்னு இது பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பொருள் நல்லா இருக்கு. சாப்பிடறதுனால உங்களுக்கு எதுவும் எந்த ப்ராப்ளமும் இல்லம்மா. இங்க சாப்பிட வீடு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சாப்பாடு அம்மா சாப்பாடு வந்து நல்லா இருக்கும். சாப்பாடு பிரிஞ்சி நல்லா இருக்கும். அப்புறம் வந்து கிரேவி, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து மீன் ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க. அப்புறம் வந்து மொத்தத்தில் சாப்பாடு நல்லா அருமையாக இருக்கும். எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. எனக்கு பிடிச்சது இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். டெய்லி சாப்பிடுவோம். தாய் வீடு மாதிரிமா. எத்தனை வருஷம் இது சுமாரா 15-18 வருஷமா இருக்காங்க. தாயா பிள்ளையா பழகுறோம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் வந்து ஈபியில் ஒர்க் பண்ணுவேன். நான் இங்கே வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க வந்து எனக்கு வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க. சாப்பாடெல்லாம் சும்மா சொல்லவே கூடாது. அதான் நான் சொல்றேன்னே, அவர் சொல்றது என்ன நான் சொல்லவே கூடாது. சாப்பாடெல்லாம் பிறகு வீட்டுல எல்லாம் எப்படி செய்யறோமோ அந்த மாதிரி அதுவும் பாக்குறது இல்ல. என்னையும் வந்து அது நானே இஷ்டமா எடுத்து போட்டு சாப்பிடுவோம். வீட்டுல நம்ம எப்படி எப்படி பண்றோமோ அந்த மாதிரி அவங்க தாய் வீடு. அதான் சொல்லிட்டேன் மொத்தத்துல தாய் வீடு. இது ஆரம்பிச்சதுல இருந்தே இங்கதான் அவங்க வந்து கஷ்டமா நஷ்டமா எதுவுமே இருந்தாலும் பார்க்கணும். யாரு பிரச்சனை கிடையாது. பிள்ளைங்க எல்லாம் அதிகாரமா தெரியும். அவங்க எதுவும் மரியாதை கொடுப்பாங்க. இந்த கடை பாத்தீங்கன்னா கனாஸ் நகர்ல இருக்கு. கனாஸ் நகர் ஈபி லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மீனாம்பர் சாலை சிக்கோன்னு சொன்னா கூட புரியும். இந்த ரோட்ல இருக்கு. கிட்டத்தட்ட எங்க அம்மா ஸ்டார்டிங் எங்க அம்மா தான் போட ஆரம்பிச்சாங்க கடை. எங்க அம்மா ஒரு 18 வருஷமா கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு 5 வருஷமா எங்க அம்மா கூட சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அதுதான் எங்க கடை தள்ளு வண்டியில இருக்கும். அதுல ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டா 2 வருஷமா தான் டெம்போல போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருக்கும்போது இதுல இருக்கும்போது பெருசா டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ரீசெண்டா நான் ஆள் வரும்போது கொஞ்சம் கூச்சப்படாம கொஞ்சம் சாப்பிட்றாங்க. ரோட்ல கொஞ்சம் டஸ்ட் படாம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேர் வராங்க. இந்த டெம்போ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எங்க கடையில பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி மீன் தான். அன்னைக்கு காலையிலே போயிட்டு நாங்க காசிமேட்ல நைட் 2 மணிக்கு மேல போய் ஏலம் கேட்டு ஹோல்சேல் வியாபாரில இருந்து நான் கொண்டு வரேன். ஹோல்சேல் கடையில இருந்து வாங்கிட்டு வரதுனால என்னால சீப்பா கொடுக்க முடியுது. அதிகமா எங்க கடையை விரும்பி வரவங்க மீன் காண்டே வராங்க. மீன் தான் கடையில ஹைலைட். என் கடையில மீன் மட்டும் இல்லாம சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பிரிஞ்சி, ஒயிட் ரைஸ், முட்டை, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம் இது எல்லாமே இருக்கு காம்போவா. பிரிஞ்சு பாத்தீங்கன்னா எங்க அம்மா ஸ்டார்டிங் நான் சொன்னா 17 வருஷமா போறாங்கன்னு சொல்லிட்டு அப்பல இருந்து இப்ப வரைக்குமே வெறும் 10 ரூபா தான். யார் வேணா சாப்பிடலாம். 10 ரூபா இருந்தா யார் வேணாலும் சாப்பிட்டு போகலாம். அந்த அளவுக்கு தான் இப்ப வரைக்கும் இருக்கு. விருப்பப்படுறாங்க 10, 20, 30, 40 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வேணா எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பாடு வெறும் 60 ரூபா தான். முட்டை வச்சு கறி குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம் 50 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுப்பேன். அது எப்படின்னா அவங்க கேட்பாங்க கொடுப்பேன். அது எங்க அம்மா கூட தெரியாது. அவங்கள பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வாங்கிக்கிறேன். மற்றபடி பிஸ்கட் அப்படின்னு ஒன்று கிடையாது. 60 ரூபா, 50 ரூபா, 40 ரூபா எவ்வளவு கொண்டு வந்தாலும் கடையில் வந்து சாப்பிடலாம். இல்ல ரொம்ப பசிக்குன்னு கேட்டாலும் நான் போடுறதுக்கு நான் ரெடி. காசு கொடுத்து வாங்கிதான் அப்படின்னு ஒன்று கிடையாது. எல்லாருமே சம்பாதிக்க தான் போட்டுரும். கடையும் சரி எந்த ஒரு வியாபாரம் சம்பாதிக்க தான் நம்ம பார்ப்போம். அதுல இருந்து என்னால என்ன கம்மி பண்ணி கொடுக்க முடியும், என்ன டேஸ்ட் கொடுக்க முடியும், யார் கொடுக்கலாம் யார் கொடுக்கலான்னு விருப்பப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த மக்களுக்காண்டி கொடுத்துட்டு வரேன். நம்ம அண்ணன் ரொம்ப வருஷமா கடையில சாப்பிட்டு இருக்காப்புல. நம்ம அண்ணன் இதை கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த கடையில எங்க அம்மா பேர் வந்து செல்வியம்மா உணவகம். எங்க அம்மா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க அம்மா இப்போதைக்கு எங்க அம்மா இல்லைன்னா எனக்கு கடை இல்லை. ஏன்னா என்ன சொல்றது, நம்ம அம்மா உணவதுக்கு அப்புறம் எங்க அம்மா உணவு தான் இந்த ஏரியால ஃபேமஸ். ஏன்னு அப்படி சொல்றேன்னா அங்க 5 ரூபா சாப்பாடு இங்க 10 ரூபா விரிஞ்சு 10 ரூபாய்க்கு இந்த ஏரியால யாருமே போடுறது கிடையாது. எங்க அம்மா மட்டும் தான் போறாங்க. எங்க அம்மாட்ட நான் கேட்டிருக்கேன் எதுக்கு இந்த காசு அப்படி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, இது 20 ரூபான்னு மாற்றக்கூடாதான்னு கூட கேட்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்குற காசு ஒரு பிரிஞ்சு சாப்பிட்டு போவாங்க. இப்ப வெறுமே வந்து காசு இல்ல கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கூச்சப்படுறவங்க கூட 10 ரூபா தான் நம்ம காசு கொடுத்து சாப்பிட்ற ஒரு ஃபீல்ல சாப்பிடுவாங்க. அதனால சும்மா கொடுக்க வேணாம். 10 ரூபான்றது அவங்களுக்கும் காசு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்மளும் உதவி பண்றது தெரியாத மாதிரி உதவி பண்ற மாதிரி இருக்கும். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க வீட்டுல நல்லா சமைப்போம், சரி நம்ம அதே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த கடை. எங்க அம்மா வீட்டுல எப்படி சமைக்கிறாங்களோ அதே தான் இன்னைக்கு வரைக்கும் கடை ஏதோ போயிட்டு இருக்கு நல்லபடியா. ஃபைனலா நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு. மட்டன் தலைக்கறி குழம்பு, சிக்கன் கிரேவி, முட்டை, அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி வாங்கியிருக்கேன். மீன் 1, மீன் வந்து 2 மீன் 30 ரூபாய்க்கு தராங்க. சாப்பாடு வந்து 60 ரூபாவா. சாப்பாடுல வந்து பாத்தீங்கன்னா முட்டையோட வந்துரும். மீன் நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் தனியா. தலைக்கறி கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாமே 30 ருபீஸ் தான் சார்ஜ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை விட சீப்பா எங்கேயுமே கிடைக்காதுங்க. ரொம்ப 10 ருபீஸ்ல இருந்தே பிரிஞ்சி கொடுக்குறாங்களாம். 30 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லா எல்லாருமே சாப்பிடலாம். 30 ரூபாய்க்கு பிரிஞ்சி வாங்கிட்டு ஒரே ஒரு முட்டை 10 ரூபாய்க்கு வாங்கினா 40 ருபீஸ்ல நல்ல ஒரு லஞ்சு சாப்பிடலாம் நம்ம.
தலைக்கறி குழம்பு வந்து காரமா செம்மையா இருக்குங்க டேஸ்ட். அந்த தலைக்கறி குழம்புல வந்து ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும். ஆனா வந்து இவங்க காரம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேரும் போது எதுவுமே ஸ்மெல் தெரியல. அவங்க வீட்டுல தான் ப்ரிப்பேர் பண்ற மசாலால அரைச்சிருக்காங்க. அந்த டேஸ்ட் தொண்டையில இறங்கும் போதே செம்ம காட்டா, டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு குவாலிட்டியா இருக்குங்க. இப்போ ரோட் சைட்ல எல்லாம் கொஞ்சம் தண்ணியா இருக்கும் குழம்பு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில செம்மையா இருக்கு. இந்த பெப்பர் தனியா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா அரைச்சி போட்டிருக்காங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. தனியாவே சாப்பிடலாம், சைடிஷே தேவையில்ல. மீன் கூட ட்ரை பண்றேனா. மீனோட ரேட் வந்து 40 rupees. ஆனா வந்து கொஞ்சம் சின்ன மீன் கொடுக்கும் போது 2 மீன் 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே மீன் வந்து ஃப்ரை பண்ணி தான் நான் பாத்திருக்கேன். இங்க வந்து கடாயில வந்து பொரிக்கிறாங்க. அந்த எண்ணெயும் பாத்தீங்கன்னா ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பொரிக்கிறதுனால பாத்தீங்கன்னா உள்ள காரம் உப்பு எல்லாமே நல்லா இறங்கிருக்கு. ஃபிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கும். அவங்க ஃப்ரை பண்ணும் போதே ஸ்மெல்லு பயங்கரமா இருக்குங்க. அந்த அரோமா வரும்போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணுது. ரைஸோட சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து அமேசிங்க. எனக்கு வந்து தலைக்கறி எல்லாம் நான் வீட்டுல தான் சாப்பிடுவேன். நான் ஷாப்ல எல்லாம் வந்து ட்ரை பண்ணதில்ல. நிஜமாவே வந்து ஒரு வர்த்தா இருக்கு. சுத்தமா செஞ்சிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கனோட டேஸ்டுமே நல்லா இருக்கு. ஒரு கிரேவி மாதிரி அரைச்சி ஊத்திருக்காங்க. இந்த மிளகு, ஜீரகம், இந்த மாதிரி காஞ்ச மிளகா, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் தனியா அரைச்சி ஊத்திருக்காங்க. சோ வந்து அந்த டேஸ்ட் வந்து தனியா தெரியுது. அது மட்டும் இல்லாம இதுல கூட்டு ஒண்ணு கொடுக்குறாங்க. டெய்லி ஒரு கூட்டு கொடுப்பாங்களாம். இன்னைக்கு சவுச்சவ் கூட்டு கொடுத்துருக்காங்க. சவுச்சவ் சிறுபருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணிருக்காங்க. சாப்பாடு கூட வந்து இந்த கூட்டு கொடுக்குறாங்க. இந்த கூட்டுமே நல்லா இருக்கு. இந்த கூட்டுல வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து மைல்டா இருக்கும். ஆனா இதுலயுமே காரம் போட்டிருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. வந்து எதுவுமே குறை சொல்ல முடியலங்க. எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்கு. அதே மாதிரி வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னா பிஃபோரா வந்து சாப்பிட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இது ஸ்பாட் இருந்தாலும் நீங்க எனக்கு சொல்லுங்க. இந்த கிரேவி வந்து சாப்பாடுல எல்லாம் போட்டு சாப்பிடவே செம்மையா இருக்கும். நானும் அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். செம்மையா இருக்குங்க. ஒரு மாதிரி நல்லா காரமா ஸ்வீட்னஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி போட்டிருக்காங்க போல. ஸோ சின்ன வெங்காயத்துலதான் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நம்ம மீன் குழம்பு சாப்பாடு கறி குழம்பு சாப்பாடுலாம் இருக்கும் போது நம்ம பிரிஞ்சி எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆனா உங்ககிட்ட காமிக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமா வாங்கியிருக்கேன். முட்டையோட அந்த பிரிஞ்சி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரிஞ்சிமே சூப்பரா இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. அந்த 10 ரூபாய் பிரிஞ்சி மாதிரி இல்ல. அந்த மசாலா எல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது. சாப்பாட்டு அரிசியில கொடுக்கும் போது இந்த டேஸ்ட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுத்துருக்குன்னா அவங்க வீட்டுல வந்து ஏதோ ஒரு மசாலா ரெடி பண்ணி இதுக்குன்னே தனியா ஆட் பண்றாங்க. அந்த ஹைதராபாத் பிரியாணி ஃபிளேவர் தான் நல்லா தெரியுது. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து வெஜிடேரியன் சொல்ல முடியாது. நான்வெஜ்ஜோட ஸ்பைசஸ் ஆட் பண்ணதால ஒரு பிரியாணி டேஸ்ட்ல இருக்குங்க இது. அடுத்தது வந்து மீன் குழம்பு ஊத்திருக்கேன். மீன் குழம்பு எப்பவுமே நமக்கு ஃபேவரட். அது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலன்னா அப்புறம் எப்படி. மீன் குழம்பும் சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி திக்காவே இருக்கு. எதுவுமே தண்ணியான ரசத்தை தவிர டேஸ்ட் வந்து புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஃபைனலா சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்தது. வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்தது. அது மட்டும் இல்லாம 30 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க, 50 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. நீங்க காசு கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அவங்க அதுக்கேத்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான உணவை வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா.